அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க இருப்பது சூரா முஸ்ஸமிலின் பலன்கள். சூரா முஸ்ஸமில் திருக்குர்ஆனில் 78வது அத்தியாயத்தில் உள்ளது. இதில் பல பலன்கள் உள்ளது. அதில் குறிப்பிட்ட சில பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தினமும் வளமையாக ஒரு மனிதன் சூரா முஸ்ஸமிலை ஓதி வந்தால் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு எவ்வித இன்னல்களும் வராது, அல்லாஹ் அவனை காப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனை வழக்கமாக தினந்தோறும் ஓதி வருபவர் இன்ஷா அல்லாஹ் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தமது கனவில் காணும் பாக்கியத்தை பெறுவார். ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் முயற்சிகளை மேற்கொள்கின்றான். அவன் மேற்கொண்டிருக்கும் காரியம் நல்ல காரியம்தான். இருந்தும் அவன் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தோல்வியுறுகின்றன என்றால் அவன் தினமும் 3 தடவை சூரா முஸ்ஸமிலை ஓதி தனது முயற்சியில் வெற்றி அருளும்படி அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். அவனது காரியத்தை அல்லாஹ் வெற்றியாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஒரு மனிதன் தன் கைவசம் வைத்திருந்த பணம் ஏதோ ஒரு காரணத்தினால் அவனை விட்டு போய்விட்டது. அவன் கஷ்ட நிலையில் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் 40 தடவை தினமும் இதனை ஓதி வர வேண்டும். அவ்விதம் ஓதினால் அம்மனிதனின் கையை விட்டு போன முதலே இன்ஷா அல்லாஹ் அவன் திரும்ப பெறுவான். ஒரு மனிதன் தன் ஊரை விட்டு பயணம் புறப்படுகிறான். அவன் புறப்பட்டு போய் பல நாட்கள் ஆகிவிட்டன. இன்னும் அவன் திரும்ப வரவில்லை. அவன் எங்கு இருக்கின்றான் என்பது தெரியவில்லை. அவன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இறந்து விட்டானா என்பதையும் சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் அம்மனிதனை அறிய விரும்பினால் ஒரு வெள்ளிக்கிழமை இரவில் குளித்து துப்புரவான உடை அணிந்து கொண்டு அம்மனிதன் எங்கு இருக்கிறான், அவனது நிலை என்ன என்பது தனக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு சூரா முஸ்ஸமிலை 40 விடுத்தம் ஓதி தனது நாட்டத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டி அல்லாவை வேண்டியவனாக தூங்கினால் இன்ஷா அல்லாஹ் அவனது கனவில் பயணம் போன மனிதனை பற்றி விவரத்தை தெரிந்து கொள்ளலாம். இதனை வளமையாக ஓதும் பழக்கம் உள்ளவருக்கு இன்ஷா அல்லாஹ் அவர் நாடும் அனைத்து நற்காரியங்களும் கைகூடும். எல்லா நல்ல நாட்டத்தை மனதில் வைத்து கொண்டு இதனை ஓதினாலும் இன்ஷா அல்லாஹ் அந்நாட்டம் நிறைவு பெறும். கடன் ஏற்பட்டு அக்கடனை தீர்க்க எவ்வித வாய்ப்பும் இல்லையாயின் ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு பிறகு 10 விடுத்தம் இதனை தனது கடன்கள் முழுவதும் நீங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் பதிய வைத்தவனை 40 நாளைக்கு ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவனின் அறியாப்புறத்தால் கடன்கள் தீர்ந்துவிடும். ஒருவனுக்கு தரித்திரம் ஏற்பட்டு அதனால் அவன் வாழ்வில் துன்பங்கள் அனுபவித்து வந்தால் அஸ்ர் தொழுகைக்கு பின்னர் இதனை 7 விடுத்தம் ஓதி கேட்கவும். இன்ஷா அல்லாஹ் தரித்திரம் நீங்கி செல்வம் பெருகும். யாராவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு அல்லப்படுபவர் முஸ்ஸமிலை ஓதினால் அல்லல்கள் அகன்று சிக்கலிருந்து மீட்சி உண்டாகும். வெளியூர் பயணம் சென்று திரும்பாதிருந்து அவரை பற்றி துப்பு ஒன்றும் தெரியாதிருந்தால் 40 நாளைக்கு இதனை ஒவ்வொரு நாளும் 40 விடுத்தம் ஓதி வந்தால் அவரை பற்றிய விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் தெரிய வரும். ஒருவன் எல்லா காரியங்களிலும் தோல்வியை சந்தித்து வந்தால் 40 நாளைக்கு தினமும் 40 விடுத்தம் ஓதி வரவும். இன்ஷா அல்லாஹ் அவனது தோல்வி நிலை மாறி எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். துன்பங்கள் நேரும் போது இதனை 7 தடவை ஓதி துவா கேட்டால் துன்பங்கள் இன்ஷா அல்லாஹ் அகன்ற இன்பம் உண்டாகும். தினமும் 40 முறை 40 நாட்களுக்கு ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவன் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். ஒருவன் அநியாயக்கார அரசன், கெடுதல் தரும் அதிகாரி, துர்க்குணம் உள்ளவன் முதலியவற்றிடம் எந்த நிமித்தமாவது போக நேர்ந்தால் இதனை ஓதிவிட்டு போகும். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எவ்வித தீங்கும் இவனுக்கு செய்ய மாட்டார்கள். இதனை வளமையாக தினமும் ஓதி வருபவர் எப்போதும் மகிழ்ச்சியாகவே காணப்படுபவர். யாதொரு அடிமை அல்லது வேலைக்காரன் எங்கேயாவது ஓடிப்போய் விட்டால் இதனை 40 நாளைக்கு தினமும் 10 விடுத்தம் அவன் திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓதினால் ஓடிப்போனவன் இன்ஷா அல்லாஹ் திரும்பி வந்து விடுவான். போர்க்களத்திற்கு செல்பவர் இதனை ஓதிக்கொண்டு சென்றால் அவர் வெற்றியுடனே திரும்பி வருவார். மனதில் சலிப்பு, கவலை, விசாரம் முதலியன வந்தால் இதனை ஓத அவை பறந்தோடிவிடும். பிரயாணம் செல்லுபவர் இதனை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் பயணம் சிறப்பாக அமையும். அவர் சலாமத்தாக தமது ஊருக்கு திரும்பி வருவர். தன் மீது எல்லோரும் முகப்பத் வைக்க நாடுபவர் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது இதனை ஓதிக்கொண்டு செல்லவும். பலாய் முசீபத்துகள் ஏற்பட்டு அவனை விட்டு நீங்காது தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தால் அவை முற்றும் நீங்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்துடன் தினமும் ஓதி வரவும். இன்ஷா அல்லாஹ் அவை நீங்கிவிடும். சுபு தொழுகைக்கு மகரிப் தொழுகைக்கும் பின்னர் தினமும் ஒருவர் ஓதி வந்தால் அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வான். வியாபாரம் செழித்தோங்க விரும்பினால் தினமும் இரவில் தூங்க செல்கையில் ஒரு தடவை இதனை ஓதவும். தாய் தகப்பன் பேரில் இதனை ஓதி அவர்களின் மக்ஃபிரத்துக்காக அவர்கள் மீது ஹதியா செய்வது மிகுந்த நன்மையை தரும். இதனை தினமும் 7 தடவை ஓதியவரின் இன்ஷா அல்லாஹ் செல்வம் பெருகும். மேக வெட்டை, வெண்குஷ்டம் உள்ளவர்கள் தினமும் 40 நாட்களுக்கு 40 தடவை அல்லாவை நாடி அவர்கள் நோய் நீங்குமாறு ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவை நீங்கிவிடும். அதனை அனுபவத்தில் பலர் கண்டு இருக்கிறார்கள். இதனை ஓதிக்கொண்டு அதிகாரிகளிடம் செல்வாராயின் அவர்கள் அன்புடன் நடந்து கொள்வார். தினமும் 7 தடவை ஓதுபவரின் இன்ஷா அல்லாஹ் உணவு கஷ்டம் மாறும். வேலை கிடைக்காது துன்புறுபவர் இதனை தினமும் தமக்கு தகுதியான வேலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஓதி துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அவரின் தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கும். தொழில் போதிய வளர்ச்சி இல்லாது வாடுபவர் இதனை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் விரைவில் அவரின் செய்யும் தொழில் உயர்வடையும். யா முனி
எனும் இஸ்மை 1100 தடவையும் முஸ்ஸமில் சூறாவை 40 தடவையும் தினமும் ஓதிக்கொண்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் மறைமுகமாகவும் வெளிரங்கமாகவும் ரிஸ்க் அவனுக்கு வரும். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 40 நாட்களுக்கு இதனை ஓதி வந்தால் வறுமை ஒளிந்து செல்வம் பெருகும். இதனை அனுபவத்தில் பலர் கண்டிருக்கிறார்கள். அவுலியாக்கள், வலிமார்கள் முதலிய ஆன்மீக பெரியார்களில் கபரு ஷரீஃபுக்கு முன்னால் யாசின் சூரா ஒரு விடுத்தமும் முஸ்ஸமில் சூரா ஒரு விடுத்தமும் ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்வது மிகுந்த நற்பயன்களை தரும் என்று சில ஷைഖுமார்கள் கூறுகின்றனர். யாதொரு குழந்தை அல்லது சிறு பிள்ளை பயந்து அழுதால் இதனை அக்குழந்தை அல்லது அச்சிறு பிள்ளையின் மீது ஓதி உதவும். இன்ஷா அல்லாஹ் திடுக்கம், பயம் முதலியன நீங்கும். யாதொருவனுக்கும் உள்ளத்தில் பயம், நடுக்கம் உண்டாயிருந்தால் இதனை ஓதி தண்ணீரில் ஊதி அத்தண்ணீரை அவனின் முகத்தில் எரியவும். இன்ஷா அல்லாஹ் பயம், நடுக்கம் நீங்கிவிடும். தினமும் 40 விடுத்தம் இதனை ஓதி தண்ணீரில் ஊதி தனது உடல் முழுவதும் தேய்த்து கொள்ளவும். இவ்விதம் 40 நாட்களுக்கு செய்து முடித்தால் அவன் தொடும் எல்லா காரியங்களில் பரக்கத் உண்டாகும். ஒருவன் குளிரினாலும் காய்ச்சலினாலும் துன்புற்றால் அவன் மீது இதனை ஓதி ஊதவும். இன்ஷா அல்லாஹ் குளிர் காய்ச்சல் சுகமாகும். ஒருவனுக்கு தான் இருக்கும் இடத்தில் இருக்க பயமாக இருந்தால் இதனை ஓதி தண்ணீரில் ஊதி அவன் இருக்கும் இடத்தில் 4 மூலைகளிலும் அந்த தண்ணீரை தெளிக்கவும். பயம் அகன்றுவிடும். ஒரு பெண் பிள்ளை பெற கஷ்டப்பட்டால் இதனை ஓதி அவளின் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஊதவும். இன்ஷா அல்லாஹ் எளிதில் பிள்ளை பெறுவாள். தலைமுடி கழிந்து கொண்டு வந்தால் 40 நாட்களுக்கு இதனை தண்ணீரில் ஓதி ஊதி தலையில் எல்லா இடத்திலும் படும்படி அதனை ஊற்ற வேண்டும். சுகம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். வஞ்சனை, சூனியம் பிடித்தவர்களுக்கு இதனை 40 விடுத்தம் ஓதி தண்ணீரில் ஊதி அத்தண்ணீரை வஞ்சனை, சூனியம் பிடிக்கப்பட்டவரின் தலை முதல் உள்ளங்கால் வரை ஊற்றவும். இன்ஷா அல்லாஹ் வஞ்சனை, சூனியத்தினால் ஏற்படும் எல்லா தீங்குகளும் நீங்கி சுகம் ஏற்படும். யாதொருவனுக்கு பாம்பு, தேள் முதலிய விஷ ஜந்துக்கள் தீண்டினால் இதனை ஓதிய வண்ணம் வேப்ப குலையில் விஷ ஜந்து தீண்டிய இடத்தில் அடித்து கொண்டிருந்தால் இன்ஷா அல்லாஹ் விஷம் இறங்கிவிடும். வாயு தொல்லையால் துன்புறுபவர்களுக்கு இதனை பீங்கான் தட்டில் எழுதி கரைத்து கொடுக்க இன்ஷா அல்லாஹ் வாயு உபாதை குணமாகும். தவறான நட்பு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்டிருந்து நன்மையை கருதி அவர்கள் இருவரையும் பிரிக்க நினைத்தால் இதனை ஒரு ரொட்டியில் எழுதி நாய்க்கு தின்ன கொடுக்கவும். இன்ஷா அல்லாஹ் அவ்விருவருக்கும் பிரிவினை ஏற்படும். சில பெண்களுக்கு பிள்ளை உண்டாகாது. மாதம் மாதவிடாய் வந்துவிடும். வேறு சில பெண்கள் கர்ப்பம் முறுவர். ஆனால் கர்ப்ப முற்றுகையில் மாதவிடாய் வந்துவிடும். இத்தகைய பெண்கள் நோன்பு பிடிக்க சொல்ல வேண்டும். முஸ்ஸமில் சூறாவை 7 விடுத்தம் ஓதி ஜீனியில் ஓதி ஊதி அவளிடம் கொடுத்து அதை கொண்டு அவளை நோன்பு திறக்க சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் விரைவில் கர்ப்பம் உருவாள். முஸ்ஸமில் சூறாவை தாயத்தாக அடைத்து அணிந்து கொண்டால் எவ்வித பலா முசீபத்துகளும் இன்ஷா அல்லாஹ் அணுகாது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமையின்றி பிணக்கு ஏற்பட்டிருந்தால் இதனை பீங்கான் தட்டில் 7 நாட்களுக்கு எழுதி கரைத்து அவ்விருவரையும் குடிக்க செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவ்விருவரும் முகப்பத்தாவார். இதுபோல் பல பலன்கள் கொண்ட முஸ்ஸமில் சூறாவை தினமும் நாம் ஓதி வருவோம் வளமையாக. மேலும் பல பலன்கள் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.